அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம அதை பைனரியை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு நம்பர் டெசிமலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த நம்பர் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் சிஸ்டத்தினுடைய பேஸால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த நம்பர் நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமல் டு பைனரினா பைனரினுடைய பேஸால் டெசிமல் நம்பர் டிவைட் பண்ணிட்டே வரணும். பட் பைனரினுடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. அப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம்னா நமக்கு வந்து பைனரி கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 10ன்னு வச்சுக்கோங்க. 10 ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெசிமல் நம்பர். இதை நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த 10 என்ன பண்ணுவோம், நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 5 டைம்ஸ் டிவைட் ஆகும், ரிமைண்டர் எதுவும் வரல. அதே போல் திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 × 2 4, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 டைம் டிவைட் ஆகும், ரிமைண்டர் எதுவும் கிடையாது. அப்போ கீழேருந்து நம்ம எழுதுவோம். இப்போ ஆன்சர்னா 1010. ஸோ இதுதான் வந்து பைனரி நம்பர், 10னுடைய பைனரி நம்பர். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணாமல், ஸோ அதுதான் உங்களுக்கு போட்டிருக்கேங்க. ஸோ இது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ 0லேருந்து 15 வரையும் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போது இதை நம்ம எப்படி வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு செகண்டில் இல்லை, அது ஒரு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸில் 3 செகண்ட்ஸில் எப்படி நம்ம அதை நம்ம டேரெக்டாகவே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8-4-2-1 மெத்தட் வச்சு தான் நம்ம போட போகிறோம். 8-4-2-1. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். அதனால் 8-4-2-1. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 0th லொக்கேஷன்னா நம்ம 2^0ன்னு சொல்லுவோம். இது 2^1, இது 2^2, இது 2^3. ஸோ இதுதான் நமக்கு வந்து 8-4-2-1 வந்திருக்கு. இதுக்கப்புறம் 16, 32ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது 0th பிட்டு, ஃபஸ்ட் பிட்டு, செகண்ட் பிட்டு, தேர்ட் பிட்டு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10 நமக்கு வேணும். ஸோ இங்கே 8-4-2-1ல் எது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 10 வருதுன்னு பார்க்கணும். அப்போ 8 and 2 ரெண்டுத்தையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் 1 போட்டுக்கோங்க, மற்ற இடத்துல 0 போட்டுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு 10 கிடச்சிருச்சு. ஸோ 10க்கான பைனரி நமக்கு கிடச்சிருச்சு. அதே போல் வேறு ஏதாவது நம்பர் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. இது 4 பிட்டில் இருக்கிறதுனால 0 to 15 வரைக்கும் நம்மளால் போட முடியும். இப்போ வந்து ஒரு 9 எடுத்துக்கோங்க. ஸோ 9 எப்படி வரும், 8 + 1 9. அப்போது 8லேயும் 1லேயும் 1 போடணும், மற்ற எல்லாத்தையும் 0 போடணும். ஸோ இதுதான் 9. ஸோ இதே போல் நீங்கள் எந்த நம்பரும் எடுத்துக்கலாம். 0 போட்டிங்கன்னா என்ன வரும், 0 அப்படின்னா எதுவுமே வராது, எல்லாமே 0. 1னா 1 மட்டும் போடுங்க. ஸோ 1க்கு மட்டும் 1 போடுங்க, மற்ற எல்லாத்தையும் 0. இதுவே 5 எடுத்துக்கோங்க. ஸோ 5னா 5 எது ஆட் பண்ண வரும், 4ம் 1 ஆட் பண்ணால் 5 வரும். அப்போ 4க்கு நேரம் 1 போடுங்க, 1க்கு நேரம் 1 போடுங்க, மற்ற இடத்துல 0 போடுங்க. ஸோ இதுதான் 5. இதே போல் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். மேபி 12 என்ன வரும், 8 + 4 12. ஸோ இது 2 0. அப்போ 8 to 4 ஆட் பண்ணால் 12. இங்கே மட்டும் 1 போடுங்க, மற்ற 0 போடுங்க. ஸோ இந்த மாதிரி போடலாம். இது ரிவர்ஸ் ப்ராசஸும் நமக்கு பாசிபிள். ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ் எப்படி, ஸோ அதே தான். ஸோ அதே மாதிரி தான். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க, மேபி 1101. ஸோ எதாவது நீங்கள் ஆட் பண்ண திரும்பவும் 8-4-2-1 தான். இப்போது 1101 இது பைனரியில் கொடுத்துட்டாங்க. நான் டெசிமல் கண்டுபிடிக்கணும்னா எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 8ல் 1 இருக்குது, 4ல் 1 இருக்குது, 1ல் 1 இருக்குது. அப்போ 8 + 4 12, 12 + 1 13. அப்போ இதனுடைய டெசிமல் என்ன, இதனுடைய டெசிமல் 13. ஸோ இதுவே வந்து நீங்கள் 111 கூட போட்டுக்கலாம். 111 எல்லாமே ஆட் பண்ணுங்கள். 8 4 12, 12 + 2 14, 14 + 1 15. ஸோ அப்போ ஆன்சர் 15. ஸோ வேறு ஏதாவது நம்பர், ஸோ மேபி 1010. ஸோ இப்போ பாருங்கள் 1010, 8 2, அப்போ 10. மேபி 0110. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 + 2 6. ஸோ 6. ஸோ இது போல் அட்லீஸ்ட் நீங்கள் 0 to 15 வரையுமாவது உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஜஸ்ட்டு நம்பரை சொன்ன உடனே 0 to 15 வரையும் நம்பரை சொன்ன உடனே டக்குன்னு பைனரியும் தெரியணும். அதே போல் அந்த 0 to 15 இருக்கக்கூடிய பைனரியை சொன்னால் உடனே டக்குன்னு உங்களுக்கு வந்து டெசிமல் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய கான்செப்ட்ஸ், அதாவது மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த 0th பிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிட்டே இருக்குது பாருங்கள் 0th பிட்டு. ஸோ அதாவது இது மட்டும், ஸோ இந்த 1ன்னு போட்டிருக்கீங்களா, அது கீழே இருக்கக்கூடிய பிட்ஸ் மட்டும் பாருங்கள். இங்கே 0, இங்கே 1, திரும்ப 0 1 0 1 0 1. ஸோ ஒவ்வொரு முறையும் என்ன ஆகுதுன்னா அது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதாவது 1ன்னு போட்டிருக்கேன். அப்போ ஒவ்வொரு முறையும் அது மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இது 0th பிட்டுன்னு சொல்லுவோம், இது ஃபஸ்ட் பிட்டுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் பிட் பாருங்கள் உங்களுக்கு வந்து 2 முறை மாறி இருக்குது. 2 முறை 0 வருது, திரும்ப 2 முறை 1 வருது, திரும்ப 2 முறை 0, திரும்ப 2 முறை 1, 2 முறை 0, 2 முறை 1. ஸோ இதே போல் தான் எத்தனை நம்பர் நீங்கள் போட்டாலும் சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் மாறுது. ஏன்னா 2^1 இல்லையா, அதனால் 2 டைம்ஸ். ஃபஸ்ட்டு பிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் மாறும். இதுவே நீங்கள் வந்து செகண்ட் பிட் எடுத்துக்கோங்க, 2^2. அப்போ 4 டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த பிட் வந்து மாறும். 4 டைம்ஸ்க்கு ஒரு முறை தான் அது மாறும். ஸோ பாருங்கள் 4 முறை 0, அப்புறம் 4 முறை 1, திரும்பவும் 4 முறை 0, திரும்பவும் 4 முறை 1. ஸோ
ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் பிட். இது தேர்ட் பிட் எடுத்துக்கோங்க, 2 power of 3. 2 power of 3னா உங்களுக்கு வந்து 8 டைம்ஸ் என்ன ஆகுனா அந்த பிட்டு மாறுறதுக்கு 8 நம்பர்ஸ் 8 டைம்ஸ் எடுத்துக்கும். அப்போ 8 முறைக்கு அப்புறம் தான் அது திரும்ப மாறும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 8 0 வருது. 1 2 3 4 5 6 7 8 zeros வருது. அதுக்கப்புறம் திருப்பி 8 1 வருது. ஸோ இது இன்னொரு ஷார்ட்கட். ஸோ இதை வச்சு நீங்கள் எழுதலாம். இதுவே அதுக்கு அடுத்த பிட்டு, அதாவது ஃபோர்த் பிட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 power of 4, அப்போ 16 டைம்ஸ், அப்போ 16 zeros வரும், அப்புறம் 16 ones வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் கொடுத்தா பைனரி சொல்லணும், பைனரி கொடுத்தா டெசிமல் சொல்லணும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் கன்வர்ஷன், அதாவது ஒரு ஆக்டல் நம்பர் கொடுத்தாங்கன்னா அது எப்படி ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம அதை ஆக்டலாக மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.